ரெசில்மேனியா 2வது நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜ்லயே பென்டாவை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ்ல ஜட்ஜ்மெண்ட் டேவை காமிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு மேட்ச் இருக்குன்றதுனால ஜட்ஜ்மெண்ட் டே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராண்டி ஆர்டன் 20வது வருஷம் ரெசில்மேனியாவில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு அவரோட ஒய்ஃபோட வர. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ்ல உமன் சாம்பியனான யூஎஸ்கேயை காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரெசில்மேனியா ஸ்டார்ட் பண்ணோடனே ஸ்டெப்னி மிக்மன் நேற்று எப்படி ட்ரிபிள் கட்சி பேசி ஆரம்பிச்சு வச்சாரோ, இன்னைக்கு ஸ்டெப்னி மிக்மன் ரெசில்மேனியாவுக்கு எல்லாரையும் வரவேற்கிறான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன மேட்ச் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உமன் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிற ஈஎஸ்கே வராங்க. ஈஎஸ்கே வந்ததுக்கு அப்புறம் யார் வரான்னு கேட்டீங்கன்னா, பெனிகா பிளேயர் வராங்க. பெனிகா பிளேயர் வந்ததுக்கு அப்புறம் யார் வரான்னு கேட்டீங்கன்னா, ஃபைனலா வந்து ரீகா ரிப்ளே வராங்க. ஏன்னா ரீகா ரிப்ளே வர்சஸ் பெனிகா பிளேயர் வர்சஸ் ஈஎஸ்கே இவங்க 3 பேருக்கும் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த ரெசில்மேனியா நடக்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேயே வச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் பயங்கரமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா 3 பேருமே டாமினேட் ரெஸ்லர். இதில் வந்து எல்லாருமே ஸ்டண்ட்டும் பண்ணுவாங்க, எல்லாருமே பவராகவும் இருப்பாங்க. அதனால இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து இஎஸ்கே டைவிங் மூலம் வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெனிகா பிளேயர் முடிய பிடிச்சி இழுக்கிறது, ரீகா ரிப்ளேவுக்கு பவர் பாம், ரீகா ரிப்ளே அப்படியே தூக்கி சூப்ளெக்ஸ் பவர் பாம்லாம் பயங்கரமாக அடிக்கிறது, டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து யார் ஜெயிச்சான்னு கேட்டிங்கன்னா, இஎஸ்கே ஜெயிச்சு ஷாக்கிங்காக தன்னோட சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. யாருமே ரீட்டைன் பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்த்த நேரத்தில் இஎஸ்கே சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்ததான் என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீவ் மெக்கன்ட்ரே வரார். வாரியர்ன்றதுக்கு உதாரணமாக வாரியர் கெட்டப்போட வராரு. அதுக்கப்புறம் வந்து டேமியன் பெஸ்ட் வர. டேமியன் பெஸ்ட் வர்சஸ் ட்ரீவ் மெக்கன்ட்ரே இவங்க 2 பேருக்கு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சுக்காக வராங்க. ட்ரீவ் மெக்கன்ட்ரே ஒரு கட்டத்தில் வந்து கேமராக்கு முன்னாடிலாம் டேமியன் பெஸ்ட் அடிச்சு போட்டு அப்படியே சம்பவம் பண்ணிட்டு காமிக்கிறது. அதுக்கப்புறம் டேபிள்லாம் எடுத்து வச்சு அடுக்கி வச்சு அதில் உடச்சிடலாம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுலேருந்து ட்ரீவ் மெக்கன்ட்ரே ஒரு சூசைட் டைவ், இந்த சூசைட் டைவில் டாப் ரோப் டைவ் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேமியன் பெஸ்ட் ட்ரீவ் மெக்கன்ட்ரே டேபிளில் தூக்கி போட்டு அந்த டேபிளை உடைக்கிறது. அதுக்கப்புறம் 100 டக்கர் மாதிரியே டேமியன் பெஸ்ட் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே ரோப்பில் போய் அடிச்சு உடைக்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ட்ரீவ் மெக்கன்ட்ரே என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே டேபிளில் வெளில அடுக்கி வச்சிருந்த டேபிளில் தூக்கி விட்டு எறிஞ்சிடுறாரு டேமியன் பெஸ்ட். அதுக்கப்புறம் உள்ள தூக்கிட்டு வந்து பின் பண்ணி வின் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபேட்டல் 4-வே இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வருது. அந்த மேட்சுக்கு ஃபர்ஸ்ட் பென்டா வராரு. அடுத்து டாமினிக் மிஸ்டிரியோ ஒரு புதுவித மாஸ்கோட வராரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபின் பாலர் எப்போதுமே மூஞ்ச மறைச்சிக்கிட்டு வருவார். இந்த மாதிரி முக்கியமான என்ட்ரன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வர்றாரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வச்சிருக்கோம் பேரன் பிரேக்கர் வராரு. 4 பேருமே ஒரு நல்ல ரெஸ்லர்னு கேட்டிங்கன்னா, டாமினிக்கை தாண்டி பாக்கி எல்லாருமே பவர் ரெஸ்லர். அதனால இந்த மேட்ச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக போனுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பயங்கரமாக நல்லா பண்ணாங்க. பென்டாவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பென்டா வந்து எல்லாருமே வச்சு டாமினேட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து கர்லிட்டோ வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு வேற லெவலாக மாறிடுவார் பேரன் பேக்கர். கர்லிட்டோக்கு ரிங் அவுட்ல ஒரு கமெண்ட்ரி டேபிளோட தூக்கி ஒரு ஸ்பியர் போடுவார். அந்த மூமெண்ட் வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் டாமினிக்கையும் ஃபின் பாலரும் அடிச்சுக்கிட்டது பயங்கரமாக இருக்கும். டாமினிக் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபின் பாலர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் ஜெயிக்கிறதுக்காக பேரன் பேக்கருக்கு தன்னோட ஃபினிஷரை போட்டு பின் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் என்ன நடக்குது, டாமினிக் டைவ் அடிச்சு ஃப்ராக் பேஷை போட்டு முடிச்சு விட்டுருவாரு. டாமினிக் நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆகிடுவார். இந்த மூமெண்ட் ஷாக்கிங்காக இருந்துச்சு நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் டாமினிக் செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து டாமினிக்கும் ஜட்ஜ்மெண்ட் டேவிலையும் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஏற்பட்டிருக்கு இப்போதைக்கு. அடுத்தபடியே ராண்டி ஆர்டன் 20வது வருஷத்தில் யார் கூட மோத போறான்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துச்சு. அந்த கேள்விக்கு வந்து ராண்டி ஆர்டன் வராரு. ராண்டி ஆர்டன் வந்தோடனே 20வது வருஷத்து வீடியோ பேக்கேஜ் காமிக்கிறான். 20 வருஷம் ரெஸ்லிமேனியாவில் வந்தது அவரோட ரெஸ்லிங் கேரியர் காமிக்கிறான். அந்த நேரத்தில் டிஎன்ஏ சாம்பியனான ஜோ ஹென்ரி வரார். ஜோ ஹென்ரி என்எக்ஸ்லேயே இருந்தவர். WWE மெயினுக்கு எப்போ வருவார்ன்ற எதிர்பார்த்துருந்தோம். இப்பயும் வர ஆரம்பிச்சிட்டார். டிஎன்ஏவில் இருந்து வந்த ஜோ ஹென்ரி இப்போ வந்து ராண்டி ஆர்டனோட மேட்ச் சொல்கிறார். அந்த மேட்ச் வந்து நல்லாவே கொடுப்பார். ராண்டி ஆர்டன் அந்த மேட்சை வின் பண்ணிடுறார். வின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஜோ ஹென்ரியை தூக்கி கையை உயர்த்தி விட்டுட்டு அடுத்து இவர் தான் அப்படின்ற மாதிரி காமிப்பாரு. அந்த மூமெண்ட்லாம் நல்லா இருக்கும். இந்த மேட்ச்ல வந்து ஜோ ஹென்ரியை வச்சு ராண்டி ஆர்டன் முடிச்சு 20 வருஷம் கேரியர்ல ராண்டி ஆர்டன் வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏஜே ஸ்டைல்ஸ் வெர்சஸ் லோகன் பால் இவங்க 2 பேருக்கும் மேட்சுக்காக ஃபர்ஸ்ட் லோகன் பால் வராரு. அடுத்து ஏஜே ஸ்டைல்ஸ் வராரு. 2 பேருமே ஹை ஃபிளையர் ரெஸ்லர்ன்றதுனால இந்த மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டாகவே ஆரம்பிச்சிச்சு. இந்த மேட்ச் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் டாமினிக் பண்ணிகிட்டு இருந்த லோகன் பால் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்க, தன்னோட யூடியூப் சேனலில் அதாவது சோஷியல் மீடியாவுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அந்த இடத்துல அது பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஏஜில் அடி வாங்கி கிடக்கிறது அப்படியே வீடியோ எடுப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உள்ள போயிட்டு ராக்கை போலவே இப்படி காதில் கை வச்சு காமிப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பார் லோகன் பால் இந்த மேட்சை முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து ஏஜ் ஸ்டைல்ஸுக்கு வந்து ஏஜ் ஸ்டைல்ஸோட மூவ்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே வந்து காப்பி பண்ணி போடுவார். ஏன்னா லோகன் பால் வந்து ஒரு ரெஸ்லர் போடுற மூவ்ஸ் அப்படியே பர்ஃபெக்டாக போட முயற்சி பண்ணுவார். அந்த
மாதிரி மூமெண்ட்லாம் இதில் நடந்துச்சு. இதில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, லோகன் பால் இந்த மேட்ச்சில் வந்து ஸ்டைல் கிளாஷ், அதாவது ஏஜ் ஸ்டைல்ஸோட ஃபினிஷரான ஸ்டைல் கிளாஷ் அவருக்கே போட்டு விடுவார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லோகன் பாலுக்கு எப்பொழுதுமே எல்லா மேட்ச்லையும் உதவுறதுக்கு யாராவது வருவாங்க. அதே போல் இந்த மேட்ச்சில் ஒருத்தர் வந்தார். லோகன் பாலுக்கு அந்த அப்படியே அந்த நக்கல் பஸ்டரை கொடுக்க வருவார். அதை வந்து பார்த்தோன்னே கேரன் கேஷ் தடுத்து நிப்பாட்டிடுவார். நீ என்னடா இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் இங்கே கொடுக்கக்கூடாது, ஓடிடுவோங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே இதை பார்த்த ஏஜ் ஸ்டைல்ஸ் லோகன் பாலுக்கு நக்கல் பஸ்டர் கொடுக்க வந்தார், அடிச்சு வரட்டி விட்டு. அதுக்கப்புறம் வந்து கேரன் கேஷ் சொல்லுவார், இதை வச்சு நீ அவன் கதையை முடிச்சிருன்னு சொல்லுவார். ஆனால் கேரன் கேஷுக்கும் ஒரு அடியை போட்டு ஏஜ் உள்ள போகிற லோகன் பால் முடிச்சு இந்த மேட்ச்சில் தனக்கு காப்பாற்ற வந்தவனே அடித்ததுனால தான் ஏஜ் ஸ்டைல்ஸ் இந்த மேட்ச்சில் தோத்துட்டாரு. அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் உமன்ஸ்க்கான இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு ரிக்கி ராண்ட்ரிக்கில் அண்ட் லிவ் மோர்கன் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து லைரா வருவாங்க. லைராவுக்கு யார் பார்ட்னர்ன்றது தெரியாமல் இருந்துச்சு, ஏன்னா பெய்லி அடிபட்டு போயிருப்பாங்க. அதனால ஷாக்கிங்கே இந்த இடத்துல பிக்கி லிஞ்ச் வந்திருப்பாங்க. பிக்கி லிஞ்ச் வந்த உடனே டேக் டீம் பார்ட்னராக கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். பிக்கி லிஞ்ச் அண்ட் லைரா வர்சஸ் லிவ் மோர்கன் அண்ட் ரிக்கி ராண்ட்ரிக்கில் உங்களுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிக்கி லிஞ்ச் வந்து சப்மிஷன் மூலம் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் வந்து பிக்கி லிஞ்ச் வந்து லிவ் மோர்கனை வச்சு சப்மிஷன் போடுவாங்க. அந்த நேரத்தில் ரிக்கி ராண்ட்ரிக்கில் உள்ள வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லைரா ரிக்கி ராண்ட்ரிக்கில் அட்டாக் பண்ணும்போது இந்த மேட்ச் வந்து பிக்கி லிஞ்ச் வந்து தன்னோட பாட்டம் மூவ் ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணி நியூ டேக் டீம் சாம்பியன் ஆகிடுவாங்க. லைரா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்போட செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. பிக்கி லிஞ்ச் வந்து டேக் டீம் சாம்பியனை வச்சு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. பிக்கி லிஞ்ச் வந்த உடனே தெரிஞ்சு போச்சு இது சாம்பியன்ஷிப் ஆகிடுவாங்கன்றது. அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் ஒருவர் அவரோட ஜீப்போட ஒருவர் அந்த வந்துட்டு உள்ள வந்துட்டு என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, நான் இங்கே எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆளையும் கவுண்ட் பண்ணுவார். நேற்று வந்து 63,226 பேர் வந்திருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பேர்ன்ற சொல்லுவார், 1,24,000க்கு மேற்பட்டோர் வந்திருக்கிறாங்கன்றதை அங்கே கன்ஃபர்மேஷன் பண்ணுவார். வேற லெவல் மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே ஆடியன்ஸ் அங்கே வந்திருக்காங்கன்றது இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸ்டீவ் ஆஸ்டின் ஸ்டோன் கோல்டு. ஃபைனலாக நம்ம ரெசல்மேனியா டே 2வோட மெயின் ஈவெண்ட்டுக்காக ஜான்சனா வர. ஜான்சனா எந்த ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரன்ஸ் கிடையாது, எந்த ஒரு என்ட்ரன்ஸ் இல்லாமல் நார்மல் என்ட்ரன்ஸ் வர. கோடி ரோட்ஸ் அப்படியே ஒரு அந்த ஹெல்மெட்டை போட்டு வரார். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அயன்மேன் படத்தில் எப்படி அந்த ஹெல்மெட் ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, அதே போல் கோடி ரோட்ஸோட ஹெல்மெட் ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து கோடி ரோட்ஸ் அதுக்கப்புறம் வந்து உள்ள மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து ஜான்சனா டாமினேட் பண்ணுறாரு. டாப் ரோப் கடியில் வச்சு ஜான்சனா வந்து கோடி ரோட்ஸ் தூக்கி அடிக்கிறார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வெளில போயிறார். கோடி ரோட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டாமினேட் பண்ணலான்ற மாதிரி இந்த மேட்ச்சில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் எந்த இடத்துலையுமே ஜான்சனா விட்டு கொடுக்கல. ஜான்சனா தன் வில்லன்றதை பயங்கரமாக காமிச்சிக்கிட்டு, ஜான்சனா தன்னால எப்படி அட்டாக் பண்ண முடியும் அப்படிலாம் அட்டாக் பண்ணுறான். ஜான்சனா வில்லன்றதுக்காக உதாரணத்துக்கு இந்த மேட்சை வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜான்சனா ஃபர்ஸ்ட் ஏஐ போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் எஸ்கேப் ஆகிறார். அதுக்கப்புறம் வந்து ஜான்சனா வந்து பயங்கரமாக மாற்றி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜான்சனா வந்து டிடிடிலாம் போகிறார். இந்த டொர்னாண்டோ டிடியில் ஜான்சனா தன்னோட சப்மிஷன் மூலம் போகிறார். பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் ஜான்சனா தன்னோட எஸ்டிஎஃப் சப்மிஷனை போடும்போது ரெஃப்ரி அட்டாக் பண்ணிடுவார். ரெஃப்ரி கோடி ரோட்ஸ் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தள்ளிவிடுவார். ரெஃப்ரி அட்டாக் பண்ணிவிடுவார். அதுக்கு நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் ரெஃப்ரி அட்டாக் பண்ணி கிடக்கிற நேரத்தில் ஜான்சனா வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஜான்சன் சப்போர்ட்டாக டிராவிஸ் ஸ்காட் வருவார். டிராவிஸ் ஸ்காட் வந்த உடனே டிராவிஸ் ஸ்காட் அப்படியே பொறுமையாக வருவார். டிராவிஸ் ஸ்காட்டையும் வந்த உடனே கோடி ரோட்ஸ் உள்ற வர போகிற டிராவிஸ் ஸ்காட்டை பார்த்து நீ வந்தால் உன்னை உரிச்சிடுன்ற மாதிரி காமிப்பார். ஆனால் டிராவிஸ் ஸ்காட் உள்ற வருவார். டிராவிஸ் ஸ்காட் உள்ற வந்தோடனே டிராவிஸ் ஸ்காட் வச்சிருந்த ஒரு சாம்பியன்ஷிப் எடுத்துகிட்டு வருவார். கேவலமாக இருந்துச்சு. எனக்கு டிராவிஸ் ஸ்காட் வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரா ஹெல்ப் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த ரெஸ்லர் இல்லாமல் புதுசாக யாரும் வந்தாலும் எனக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அதனால கண்டிப்பாக டிராவிஸ் ஸ்காட் அடி வாங்குறதுக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் கரெக்டாக ரிவெஞ்ச் எடுத்தார். எப்பன்னு கேட்டிங்கன்னா, எல்மிஷன் ஜம்பர் அடிச்சதுக்கு ரிவெஞ்ச் மாதிரி கோடி ரோட்ஸ் தன்னோட கோடி ரோட்டரை போட்டு டிராவிஸ் ஸ்காட்டை படுக்க வச்சாரு. அதுக்கப்புறம் ரெஃப்ரி வெளில கடந்தாரு. இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி ஜான்சனா பெல்ட் எடுத்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவார். அதை பிடிங்கி ஜான்சனா அட்டாக் பண்ண போவார். கோடி ரோட்ஸ் அந்த நேரத்தில் லோப்ல போட்டுருவாரு. லோபில் போட்டுட்டு திருப்பி சாம்பியன்ஷிப்பை எடுத்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுவார். கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரியை உள்ள கூப்பிட்டு பின் பண்ணுவார். அப்புறம் பின் பண்ண ஜான்சனா 17 டைம் சாம்பியன் வின் ஆகிட்டாரு. இதுதான் இந்த ரெசல்மேனியா நடந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.